இந்தியாவில் ஆன்மீகம் என்பது பல கோடி மக்களின் உணர்வுகளோடு பிணைந்தது. இந்தியாவில் ஆன்மீகம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு ஆன்மீகத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் ஆன்மீக குருக்களும் முக்கியமானவர்களாய் இருந்திருக்கின்றனர். ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ஸ்ரீ நாராயண குரு போன்ற ஆன்மீக குருக்கள் ஆன்மீகத்திற்கும் மக்களுக்கும் பாலமாயிருந்து எந்தவித லாப நோக்கங்களும் இன்றி வழங்கியிருக்கின்றனர். ஆனால் தாராளமயமாக்கலுக்கு பிறகு இந்தியாவில் ஆன்மீகம் நிறுவனமயமாக்கப்படுவது முழுவீச்சில் நடந்தது என்றே சொல்லலாம். பாபா ராம்தேவ், சாய்பாபா, அமிர்தானந்தமயி, நித்யானந்தா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், ஜக்கி வாசுதேவ் உள்ளிட்ட பலர் ஆன்மீகத்தை நிறுவனமயப்படுத்தியதில் முக்கியமானவர்கள். போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசையை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற தத்துவத்தை உலகிற்கு சொன்னார். ஆனால் அதற்கு நேரெதிராக அத்தனைக்கும் ஆசைப்படு என்று சொன்ன சாமுண்டி மலையில் ஞானம் பெற்ற சத்குரு ஜக்கி வாசுதேவை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. ஜெகதீஷ் வாசுதேவ் எனப்படும் ஜக்கி வாசுதேவ் கர்நாடக மாநிலத்தின் மைசூருவில் ரயில்வேயில் கண் மருத்துவராக பணியாற்றிய மருத்துவர் வாசுதேவ் சுசிலா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். ஜக்கி வாசுதேவிற்கு ஒரு சகோதரரும் 2 சகோதரிகளும் உண்டு. தந்தை ரயில்வேயில் பணியாற்றியதால் பல்வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயரும் நிலை. இதனால் பலதரப்பட்ட மொழிகளை கற்கும் வாய்ப்பு அவருக்கு அமைந்தது. ஜக்கியின் தந்தை ஒரு மருத்துவர் என்பதால் பிற்காலத்தில் ஜக்கியும் ஒரு மருத்துவராக வருவார் என்று எதிர்பார்க்க, ஆனால் தன் 10வது வயதிலேயே டாக்டராக மட்டும் நான் ஆகவே மாட்டேன் என்று அவரிடம் திட்டவட்டமாக கூறியதோடு, என் வாழ்வில் நான் என்றுமே வேலைக்கு போக மாட்டேன், தேவைப்பட்டால் காட்டிற்கு சென்று தேவையானதை அங்கு தோண்டி உண்பேனே தவிர வேலைக்கு மட்டும் போக மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். ஏன் வேலை செய்வதில் அப்படி என்ன பிரச்சனை உனக்கு என்று ஜக்கியின் தந்தை கேட்டபோது, நாளெல்லாம் ஒரு மேஜையில் உட்கார்ந்து பிழைப்பிற்காக பணம் சம்பாதிப்பதில் எனக்கு உடன்பாடில்லை, அதை மட்டும் என் வாழ்வில் நான் நிச்சயம் செய்யவே மாட்டேன், தேவையெனில் காட்டிற்கு சென்று அங்கு வாழ்ந்து கொள்வேன், காட்டில் பிழைப்பை சம்பாதிக்க அவசியம் இல்லை, அதோடு அங்கு வாழ்வது எனக்கும் பரிச்சயம்தான் என்றும் கூறியிருக்கிறார். ஜக்கி தன் தந்தையிடம் இவ்வளவு உறுதியாய் தன் எதிர்காலத்தை பற்றி கூற, காடுகளின் மீது தான் கொண்டிருந்த பிரியமும் அது கொடுத்த நம்பிக்கையும் தான் காரணம். 11 வயதாக இருந்த போதிலிருந்தே வீட்டில் எங்காவது கொஞ்சம் காசு கிடப்பதை பார்த்தால் அதை எடுத்துக்கொண்டு 2-3 ரொட்டி பாக்கெட்டுகளை வாங்கிக் கொண்டு கொஞ்சம் முட்டைகளை வேக வைத்து எடுத்துக்கொண்டு ஒரு காகிதத்தில் திரும்பி வரும் தேதியை எழுதி வைத்துவிட்டு காட்டிற்குள் சென்று விடுவாராம் ஜக்கி வாசுதேவ். பின்பு உணவு தீர்ந்ததும் வீட்டிற்கு திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். முதலில் ஜக்கி வாசுதேவ் இப்படி செய்தபோது ஊர் முழுவதும் பரபரப்பானதோடு மட்டுமல்லாது போலீசில் புகார் கொடுத்து எல்லா பக்கமும் தேடி இருக்கிறார்கள். ஆனால் இப்படி 2-3 முறை நடந்த பிறகு எங்கு சென்றாலும் எப்படியும் திரும்பி வந்து விடுவார் என்று ஜக்கியின் பெற்றோர்கள் சற்று சமாதானமாகி இருக்கிறார்கள். ஜக்கியின் சிறுவயது முதலே எதை பார்த்தாலும் அவரது கண்ணின் பின்னணியில் ஒரு மலைத்தொடர் தெரிந்து கொண்டே இருந்ததாக கூறுகிறார். அவர் நண்பர்களிடம் அது குறித்து பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஜக்கிக்கு ஏதோ கிறுக்கு பிடித்து விட்டது என்றும் மலைகளெல்லாம் தெரியாது என்றும் சொன்னதாகவும், அப்பொழுதுதான் தன்னை தவிர வேறு எவருக்கும் அந்த மலைத்தொடர் தெரியவில்லை என்று தனக்கு புரிந்ததாக ஜக்கி கூறுகிறார். ஜக்கி வளர வளர அவரது ஆபத்துகள் நிறைந்த சாகசங்களும் கூடவே வளர்ந்துள்ளன. ஜக்கிக்கும் பாம்பிற்கும் நெருக்கம் அதிகம் உண்டு. பாம்புகள் எப்போதுமே ஜக்கியின் வாழ்வின் ஒரு அங்கமாக இருந்து வந்துள்ளன. ஜக்கி பள்ளியில் படித்த போதே பள்ளி வளாகம் மிகப்பெரியதாக இருந்ததால் பாம்புகள் உலாவும் பகுதியாக அது இருந்தது. பலர் பாம்பை கண்டாலே நடுங்கிய சமயத்தில் அவற்றை சாதாரணமாக பிடிக்கும் திறன் ஜக்கிக்கு இருந்திருக்கிறது. ஜக்கி பாம்புகளை லாபகமாக பிடிக்கும் திறனை பெற்றிருந்ததால் அவரது பெயர் பிரபலமாகி ஊருக்குள் பாம்பு எங்கு தென்பட்டாலும் அதனை பிடிக்க ஜக்கியை அழைக்கும் நிலை ஏற்பட்டது. ஜக்கி வாசுதேவருக்கு யோகா அறிமுகமானது அவரது 13 வயதில்தான். தன் தாத்தா வீட்டருகே இருந்த மிகப்பெரிய ஆழமான கிணற்றில் குதித்து மீண்டும் மேலே ஏறி வருவது சிறுவனான ஜக்கி வாசுதேவின் பொழுதுபோக்கு. சிறிது கவனம் பிசகினாலும் பாறையில் மோதி மரணம் நிச்சயம் என்கிற அளவிற்கு ஆபத்தானதாக அது இருந்த போதும் அதை துணிந்து செய்வதில் ஜக்கி வாசுதேவ் கில்லாடி. இந்த போட்டியில் ஜக்கியை யாரும் வெல்ல முடியாது என்ற நிலையில் 80 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அந்த சாகசத்தை நிகழ்த்தி காட்டுகிறார். 80 வயது ஆன முதியவராக இருந்தாலும் வேகமும் சுறுசுறுப்பும் ஜக்கியை விட அதிகமாக இருந்தது. ஜக்கியை அந்த முதியவர் பக்கம் ஈர்த்தது. கிணற்றில் குதித்து ஏறியது குறித்து ஜக்கி ஆவலுடன் கேட்க, என்னுடன் வந்து யோகா பயிற்சிகளை செய் என்று மட்டும் கூறிவிட்டு அந்த பெரியவர் சென்றுவிட, அதுதான் ஜக்கியை யோகாவை நோக்கி திருப்பி இருக்கிறது. அந்த 80 வயது முதியவர் மல்லாடிஹள்ளி சுவாமி என்று அழைக்கப்பட்ட ராகவேந்திர சுவாமி. ராகவேந்திர சுவாமியிடம் இருந்து எளிய யோகாசனங்களை கற்றுக்கொண்ட ஜக்கி வாசுதேவ் இடைவிடாமல் அதன் மீது பயிற்சியும் எடுத்து வந்தார். பள்ளி படிப்பை முடித்தவுடன் மைசூர் பல்கலைக்கழகத்தில் ஆங்கிலத்தில் இலக்கிய பட்டப்படிப்பை படித்தார் ஜக்கி. எல்லா இளைஞர்களைப் போலவே ஜக்கிக்கு மோட்டார் சைக்கிள் என்றால் கொள்ளை பிரியம். தோன்றிய போதெல்லாம் ஒரு மாற்று துணி கூட எடுத்துக்கொள்ளாமல் மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு போய் காட்டிற்குள் நிறுத்திவிட்டு 6-7 நாட்களுக்கு காட்டினுள் சுற்றித் திரிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். எந்த இடத்திற்கு சென்றாலும் அந்த ஊரில் தங்குவதற்காக என்று எந்த ஹோட்டலையும் தேடிச் செல்லாமல் மோட்டார் சைக்கிளிலேயே படுத்து தூங்கிவிடும் அளவிற்கு பயிற்சி இருந்தது ஜக்கிக்கு. உங்களால் எப்படி கீழே விடாமல் தூங்க முடிகிறது என்று பலர் ஜக்கியிடம் கேட்க, கவலைப்படாதீர்கள், நான் நடக்கும் பொழுது கூட விடும் சாத்தியம் உண்டு, ஆனால் மோட்டார் சைக்கிளிலிருந்து விடவே மாட்டேன் என்று பதிலளித்திருக்கிறார் ஜக்கி. மோட்டார் சைக்கிளிலேயே குறுக்கும் நெடுக்குமாக இந்தியாவை பலமுறை சுற்றியிருக்கிறார் ஜக்கி. இந்திய எல்லையை தாண்ட சில சான்றிதழ்கள் தேவை என்பதே தெரியாமல் மோட்டார் சைக்கிளில் நேபாளம் வரை சென்றுவிட்டு எல்லையை கடக்க முடியாமல் திரும்பியிருக்கிறார். மோட்டார் சைக்கிள் ஜக்கி வாசுதேவ் வாழ்க்கையின் முக்கிய அம்சமாக இருந்தது என்றே சொல்லலாம். அதுவே ஜக்கி வாசுதேவ் சத்குருவாக மாற உதவியும் செய்திருக்கிறது.
கல்லூரி படிப்பை முடித்த பின் தனது 20 வயதிலேயே கோழிப்பண்ணை, கட்டுமானம், செங்கல் வேலைகள் உள்ளிட்ட பல தொழில்களை செய்த ஜக்கி வாசுதேவ் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபர் அவதாரம் எடுத்தார். எதிலும் அதிக ஆர்வம், அறிவு, ஸ்மார்ட்டாக சிந்திக்கும் திறன் அவரது தொழில் வளர்ச்சிக்கு கை கொடுத்தது. உலகை மோட்டார் சைக்கிளில் சுற்ற வேண்டும் என்பது ஜக்கியின் பெருங்கனவாக இருந்தது. சில வியாபாரங்களை செய்து பணத்தை சேர்த்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் கிளம்பிவிட வேண்டும் என்பதுதான் ஜக்கியின் திட்டம். நினைத்த பொழுது வியாபாரத்தை யாரிடமாவது விற்றுவிட்டு உலகை சுற்ற கிளம்பிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வண்டியை தயார் நிலையிலேயே வைத்திருந்தார் ஜக்கி. 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதியின் பிற்பகலுக்கு பிறகுதான் ஜக்கி வாசுதேவின் வாழ்வில் திருப்புமுனை ஏற்பட்டது. மைசூருவின் சாமுண்டி மலையில் ஒரு பாறையின் மீது அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது தனக்கு ஞானோதயம் ஏற்பட்டதாக கூறுகிறார். இந்த அனுபவத்திற்கு பிறகு தனது தொழில்கள் அனைத்தையும் தன் நண்பர்களிடம் ஒப்படைத்த ஜக்கி வாசுதேவ் பைக்கில் உலகை சுற்றும் கனவை ஓரமாக வைத்துவிட்டு தனக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை இந்த வையகமும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கோடு தன் வாழ்வின் 2ஆம் அத்தியாயத்தை தொடங்கினார். இதன் முதல் கட்டமாக 1983 முதல் மைசூரில் அனைவருக்கும் இலவசமாக யோகா கற்றுக் கொடுக்கும் வகுப்புகளை நடத்த தொடங்கினார் ஜக்கி வாசுதேவ். அவரது முதல் யோகா வகுப்பில் கலந்து கொண்டது மொத்தம் 7 பேர்தான். அதன் பிறகு கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளில் யோகா வகுப்புகளை எந்த கட்டணமும் வாங்காமல் நடத்த ஆரம்பித்தார். வகுப்புகள் நடத்த செலவுக்கு கோழிப்பண்ணையில் இருந்து வரும் வருமானத்தை பயன்படுத்திக் கொண்டார். மைசூரில் ஒரு மதிய உணவு அழைப்பிற்கு விருந்தினராக சென்றிருந்த இடத்தில் முதலாக விஜயகுமாரி என்கிற விஜயை சந்தித்தார் ஜக்கி வாசுதேவ். அதன் பின்பு இருவரும் கடிதம் மூலம் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு காதல் வளர்க்க 1984இல் ஒரு மகா சிவராத்திரி நாளன்று ஜக்கி விஜயின் திருமணம் நடந்தது. ஜக்கியின் யோகா வகுப்புகள் எப்போதும் போல் முழுவீச்சில் நடந்து கொண்டிருந்தது. தென்னிந்தியாவின் பல இடங்களில் இடைவிடாது யோகா வகுப்புகளை எடுத்துக் கொண்டிருந்தார். மனைவி விஜி ஒரு வங்கியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார். 1990இல் சத்குருவுக்கும் விஜிக்கும் ராதே என்றொரு மகள் பிறந்தார். தனது 19 வயதில் தனக்கு குழந்தை பிறந்தால் இந்த பள்ளியில் தான் படிக்க வைக்க வேண்டும் என்று ஜக்கி ஆசைப்பட்ட ரிஷிவேலியில் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஆரம்பித்த பள்ளியில் 8 ஆண்டுகளும், ராதே பிறப்பதற்கு முன்பு பாரம்பரிய நடனங்களுக்கு பெயர் பெற்ற கலாஷேத்ராவில் சென்றபோது தனக்கு மகள் பிறந்தால் இங்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டதைப் போலவே 4 வருடம் நாட்டியமும் தன் மகள் ராதேவை பயில வைத்தார் ஜக்கி. 1989இல் தான் ஜக்கியின் தமிழக பிரவேசம். கோவை தொண்டாமுத்தூர் பஞ்சாயத்தில் உள்ள இக்கரை பொலுவம்பட்டி கிராமத்தில் தனது ஆசிரமத்தை உருவாக்கி ஈஷா யோகா என்கிற பெயரில் யோகா வகுப்புகளை நடத்த தொடங்கினார். உருவில்லாத தெய்வீகத்திற்கு ஈஷா என்று பெயர், அந்த தெய்வீகம் போய் சேர பயன்படும் கருவிக்கு யோகா என்று பெயர். இதுதான் ஈஷா யோகாவிற்கு ஜக்கி வாசுதேவ் தரும் விளக்கம். ஈஷா எந்த ஒரு மதத்தையும் சாராமல் லாப நோக்கமின்றி முழுக்க முழுக்க தன்னார்வ தொண்டர்களால் நடத்தப்படும் ஓர் நிறுவனம் என்றும் கூறப்படுகிறது. தன்னை 3வது அவதாரமாக கூறும் ஜக்கி வாசுதேவ் தியானலிங்கத்தை உருவாக்க தனக்கு முந்தைய 2 அவதாரங்களான பெல்வா மற்றும் சத்குரு ஸ்ரீ பிரம்மா ஆகியோர் முயன்றதாகவும் அவர்களால் அது இயலாமல் போக அந்த தியானலிங்கத்தை அமைக்க தன்னை 3வது அவதாரமாக சிவயோகி தேர்ந்தெடுத்ததாகவும் கூறுகிறார் ஜக்கி. அந்த தியானலிங்கத்திற்காக இடம் தேடும் பொழுதுதான் தன் சிறுவயதில் கண்ணின் பின்னணியில் தோன்றிய மலை உச்சியை தேட ஆரம்பித்ததாகவும் அது மேற்கு தொடர்ச்சி மலையில்தான் எங்கோ இருக்கும் என்று நம்பிய ஜக்கி கார்வாரிலிருந்து கர்நாடகா, கேரளா எல்லை வரை 1000 கிலோமீட்டராவது மோட்டார் சைக்கிளில் தேடி இருக்கிறார். இறுதியாக ஒரு மாலையில் அந்த இடத்தை ஈஷா ஆசிரமத்திற்கு செல்லும் வழியில் அந்த வெள்ளியங்கிரியில் 7வது மலையை கண்டதாகவும் அந்த மலைதான் தான் தேடிய மலை என்று உறுதியாக நம்பிய ஜக்கி யாரும் நுழையாதபடி காடாக இருந்த விற்க வழியே இல்லாத அந்த மலையை 11 நாட்களில் ஈஷா அறக்கட்டளைக்கு சொந்தமாக்கிக் கொண்டார். 1997ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தில் ஜக்கி வாசுதேவின் மனைவி விஜயகுமாரி தியானத்தில் இருந்தபடியே மகா சமாதி அடைந்து விட்டதாக கூறுகிறார் ஜக்கி வாசுதேவ். ஆனால் யாருக்கும் தெரியாமல் மறுநாளே விஜயின் உடல் அடக்கம் செய்யப்பட இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அக்டோபர் மாதத்தில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தியானலிங்கத்தை நிறுவுவதில் மும்முரம் காட்டினார் ஜக்கி வாசுதேவ். 2,50,000 செங்கற்கள் கொண்டு 33 அடி உயரமும் 76 அடி சுற்றளவும் கொண்ட எந்தவித தாங்கிக் கொள்ளும் தூண்களும் இல்லாத 700 டன் எடையையும் கொண்ட தியானலிங்கம் கோவிலை எந்தவித இயற்கை சீற்றத்தாலும் பாதிக்காத வண்ணம் 300 பணியாளர்களை கொண்டு குறுகிய காலத்திலேயே கட்டி முடித்தார் ஜக்கி வாசுதேவ். இதன் பிறகு இப்போது வரை விஜயின் மரணம் பற்றிய மர்மம் அப்படியே தொடர்கிறது. ஜக்கி வாசுதேவ் அசுர வளர்ச்சி கண்டது 2000ற்கு பின்புதான். உலக அளவில் தங்கள் இதழ்களுக்கென அதிக வாசகர்களை கொண்டிருந்த பிரபல வார இதழில் வெளியான அத்தனைக்கும் ஆசைப்படு என்ற தொடர் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் ஜக்கி வாசுதேவை கொண்டு சேர்த்தது. இந்த தொடரில்தான் ஜக்கி வாசுதேவ் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆனார். அதன் பிறகு அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், கனடா, மலேசியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு தனது கிளைகளை பரப்பியது ஈஷா ஃபவுண்டேஷன். தற்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 150 நாடுகளில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் ஈஷா பிரம்மாண்ட விருட்சமாக வேர்விட்டு கிளை பரப்பியிருக்கிறது. ஈஷா அறக்கட்டளை யோகா மட்டும் சொல்லிக் கொடுப்பதோடு நின்றுவிடாமல் கிராமங்களை மேம்படுத்தும் நோக்கில் கிராம புத்துணர்வு இயக்கத்தையும் இயற்கையின் மீதும் அக்கறை செலுத்தும் நோக்கில் பசுமை கரங்கள் இயக்கத்தையும் கிராம குழந்தைகளின் மேம்பாட்டிற்காக ஈஷா கல்வி திட்டத்தையும் செயல்படுத்துகிறது. இந்த திட்டங்களில் அதிகம் கவனம் பெற்றது பசுமை கரங்கள் திட்டம்தான். இத்திட்டத்தின் நோக்கம் மக்களிடம் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தி 11.4 கோடி மரக்கன்றுகளை குறுகிய காலத்தில் நட்டு தமிழகத்தின் பசுமை போர்வையை 33% உயர்த்துவதுதான். 2006ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதே நாளில் 2 லட்சம் தன்னார்வ தொண்டர்கள் மூலம் 8,52,587 மரக்கன்றுகள் நட்டு கிண்ண சாதனை படைத்தது ஈஷா அறக்கட்டளை. ஆனால் இதுவரை 3 கோடி மரங்களை மட்டுமே நட்டிருக்கிறது ஈஷா அறக்கட்டளை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இந்தியாவில் ஆன்மீக குருக்களுக்கு பஞ்சமில்லைதான். காவி வெள்ளை நிற உடைகளை உடுத்தும் சாமியார்களுக்கு மத்தியில் ஜக்கி வாசுதேவ் கொஞ்சம் வேறுபட்டவர். ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட் என்று பலவிதமான உடைகளில் வலம் வருவதும், மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது, ரேஸ் கார் ஓட்டுவது என்று தன்னை இளவயதுக்காரர் போலவே காட்டிக்கொண்டது பெரும்பாலானோரிடம் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக எலைட் சமூகத்தினரிடம். ஆனால் மற்ற ஆன்மீக குருக்களைப் போலவே ஜக்கியும் கார்ப்பரேட் முதலாளி போலதான். ஆரம்பத்தில் இலவசமாக யோகா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தவர் உள்நாட்டில் ஆயிரக்கணக்கிலும் வெளிநாடுகளில் லட்சக்கணக்கிலும் கட்டணம் வசூலிக்கிறார். யோகா மட்டுமல்லாது ஈஷா ஷாப்பில் தோசை மிக்ஸிலிருந்து ஊறுகாய் வரை விற்பனை செய்வது, 8 மொழிகளில் ஜக்கி எழுதிய 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை விற்பனை செய்வதன் மூலம் என பல்வேறு வகைகளில் ஈஷா அறக்கட்டளைக்கு வருமானம் குவிகிறது. தென்னிந்தியாவில் ஈஷா யோகா பல மடங்கு வளர்ந்துவிட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 20 மடங்கு வளர்ந்துள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய சிக்கல் எனது நேரக்குறைபாடு. நேரக்குறைபாடு பெரிய சிக்கலாகிவிட்டது. இதை நான் ஆராய்ந்த போது நான் சாலை வழியாக பயணிப்பதால் தான் அதிக நேரத்தை செலவிடுகிறேன் என்பதை உணர்ந்தேன். இன்று ஈஷாவுக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பில் இந்தியாவில் உள்ள அனைத்து கதவுகளும் நமக்காக திறந்திருக்கிறது. ஒரு ஊருக்கு நான் வருகிறேன் என்றால் அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். ஈஷாவின் இன்னர் என்ஜினியரிங் நிகழ்ச்சிக்கு 10,000 பேரை எந்த ஊரில் பதிவு செய்கிறீர்களோ அந்த ஊருக்கு நானே நேரில் வருவேன். சிறிய ஊர்களில் 5,000 பேரை பதிவு செய்யுங்கள் என்று கூறினேன். இவர்களுக்குள் போட்டி உருவானது. பல ஊர்களிலும் என்னை வரவழைப்பதற்கு கடுமையான முயற்சி நடப்பதால் அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் ஈஷா பயிற்சி எடுக்காத நபரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். அதனால் ஹெலிகாப்டர் ஓட்ட கற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தேன். இது ஹெலிகாப்டர் ஓட்ட பயிற்சி எடுத்துக்கொண்ட போது ஜக்கி வாசுதேவ் சொன்ன வார்த்தைகள். இதிலேயே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் முறையில் ஈஷாவின் வளர்ச்சி எத்தகைய அளவில் இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம். 2012க்கு பின்னர் ஈஷா மையத்தை சுற்றி ஏராளமான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழத் தொடங்கின. பல ஆயிரம் சதுர அடி நிலத்தை எந்த அனுமதியும் இல்லாமல் ஆக்கிரமித்து யானைகளின் வாழ்விடத்தை அடித்து ஆசிரமம் கட்டியிருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆசிரமத்தை விரிவாக்கம் செய்தார் ஜக்கி. 2014ஆம் ஆண்டில் ஈஷா மீதான சர்ச்சைகள் வரிசை கட்டத் தொடங்கின. அதில் முதன்மையானது செப்டம்பரில் ஜக்கி வாசுதேவின் மகள் ராதேவிற்கும் சந்தீப் நாராயணன் என்பவருக்கும் நடைபெற்ற திருமணம்தான். ஆன்மீக பாதைக்கு துறவற வாழ்க்கைதான் சிறந்தது, குடும்ப வாழ்க்கை ஒரு சுமையோடு மலை ஏறுவது போல கடினமானது என்று உலக மக்களுக்கு போதனை செய்யும் ஜக்கி வாசுதேவ் தன் மகளுக்கு துறவரத்தை வலியுறுத்தாமல் திருமணம் செய்து வைக்கிறார் என்று குரல்கள் எழுந்தன. ஆனால் ஜக்கியோ யார் விரும்பி சந்நியாசம் கேட்கிறாரோ அவருக்குத்தானே சந்நியாசம் கொடுக்க முடியும். பிரம்மச்சரியம், சந்நியாசம் ஆகிய இரண்டுக்குமே அடிப்படையான சாரம் எதுவென்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரம்மச்சரியம் கேட்டு வருபவர்களிடம் அதை வேண்டாம் என்றே அறிவுறுத்துகிறோம். அதை கேட்ட பிறகு அவர்களில் மிகச் சிலரே இந்த பாதைக்கு வருகிறார்கள். மாற்றுப்பாதை யாருக்கெல்லாம் இல்லையோ அவர்களை கண்டறிந்து அவர்களை மட்டுமே இப்பாதையில் ஈடுபடுத்துகிறோம் என்று விளக்கமளித்தார். மனித உடலில் உள்ள 114 சக்கரங்களில் 112 சக்கரங்களுக்கு சக்கரத்திற்கு ஒருமுறை என்ற விகிதத்தில் 112 வழிமுறைகளை உருவாக்கினார் சிவன். சப்த ரிஷிகளுக்கு 112 முறைகளை சொல்லிக் கொடுத்தார். சிவனிடமிருந்து சிரமேற்கொண்டு அவர்கள் அத்தனை வித்தைகளையும் கற்றறிந்தனர். உலகம் முழுவதும் இதை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னார் சிவன். யோகாவை 112 வழிமுறைகளில் சப்த ரிஷிகளுக்கு வழங்கிய ஆதி யோகிக்கு 112 அடி உயரத்தில் உலகிலேயே பெரிய முகத்தை நிறுவுவதன் மூலம் ஆதியோகிக்கு நன்றியை வெளிப்படுத்துவதோடு அவர் வழங்கிய விலை மதிப்பில்லா கொடைக்கு ஓர் அங்கீகாரத்தை வழங்குவதே நோக்கம் என்ற உயரிய நோக்கத்தோடு அதற்கான வேலைகளை ஆரம்பித்தார் ஜக்கி வாசுதேவ். பணிகள் துவங்கிய 8 மாதத்தில் 112 அடி உயரத்தில் 500 டன்னுக்கும் அதிகமான இரும்பினை கொண்டு செய்து முடிக்கப்பட்டது. இந்த பிரம்மாண்ட சிலையின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான், தேவேந்திர பட்னாவிஸ், ராஜஸ்தான் முதல்வர் வசுந்தரா ராஜே, ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்ட பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என பல்வேறு தரப்பில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதப்பட்டது. பல்வேறு சர்ச்சைகள், வழக்குகள் உள்ள இடத்திற்கு பிரதமர் வருவது சரியாக இருக்காது, பிரதமர் கலந்து கொண்டால் வழக்கின் விசாரணைகள் எப்படி நியாயமாக நடைபெறும் என்று கண்டன குரல்களும் எழுந்தன. 2017 பிப்ரவரி 17 வெள்ளியங்கிரி மலைவாழ் மக்கள் பாதுகாப்பு சங்கம் விழாவை தடுக்க கோரி வழக்கு தொடுத்தது. ஆனால் விசாரணைக்கு போதிய அவகாசம் இல்லை என மார்ச் 3ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட பிப்ரவரி 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி ஆதியோகி சிலையை திறப்பது உறுதியானது. பிப்ரவரி 24, 2017 மகா சிவராத்திரி தினம் வெள்ளியங்கிரிக்கு ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய மோடி பிரம்மாண்ட சிலையை திறந்து வைத்ததோடு சத்குருவோடு சிவனுக்கு உகந்ததாக சொல்லப்படும் டமருவை இசைத்து விழாவை சிறப்பித்தார். பின்னர் சிவராத்திரி உரையை துவங்கிய பிரதமர், ஆதியோகி திறப்பு விழாவில் பங்கேற்பதில் பெருமைப்படுகிறேன். மகா சிவராத்திரி இயற்கையை பாதுகாப்பதை வலியுறுத்துகிறது. பல கடவுள்கள் இருந்தாலும் ஆதியோகி ஒருவரை அனைவருக்கும் கடவுள். ஜீவாத்மாவை பரமாத்மா ஆக்குவது யோகா. வேறுபாடுகளை கடந்து பக்தி என்ற ஒன்றில் அனைவரும் இணைந்துள்ளோம். நல்லவற்றுக்காக போராடும் திறனை இறைவன் வழங்குகிறார். நான் என்பதில் இருந்து நாம் ஆக்குவது யோகாதான். காசியில் இருந்து கோவைக்கு நம்மை சிவன் இணைத்துள்ளார். சாதாரண மனிதர்களை சத்குரு அவர்கள் யோகிகளாய் ஆக்கியிருக்கிறார். வீட்டில் இருந்தபடியே செயல்படும் யோகிகளாய் மாற்றி இருக்கிறார். எந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒருவர் இருந்தாலும் அவர் யோகியாய் இருக்க முடியும். ஆனந்தமான பிரகாசமான பல முகங்களை ஈஷாவில் என்னால் பார்க்க முடிகிறது. முழு உத்வேகத்தோடு உயர்ந்த எண்ணத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கும் பல மனிதர்களை இங்கு நான் பார்க்கிறேன். என் நன்றிகளை சத்குருவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். பின்னர் இந்த சிலை உலகிலேயே மிகப்பெரிய மார்பளவு சிலை என்று ஆதியோகி சிலை கின்னஸ் நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது.
விழாவிற்கு பிறகு நில ஆக்கிரமிப்பு புகார்கள், முறையான அனுமதி பெறாமல் கட்டிடம் கட்டியது, விழாவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக டெசிபல் ஒலி எழுப்பியது என்று புகார்கள் வரிசை கட்ட நதிகள் மீட்பை கையில் எடுத்தார் ஜக்கி வாசுதேவ். நம் நதிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும், இதில் அவர்களின் முழுமையான பங்களிப்பு நிகழவும் கன்னியாகுமரியில் இருந்து இமயமலை வரை நதிகளை மீட்போம் எனும் பேரணியை செப்டம்பர் 3 ஆரம்பித்து 16 மாநிலங்கள் வழியாக பயணித்து அக்டோபர் 2 டெல்லியில் பயணத்தை நிறைவு செய்தார் ஜக்கி வாசுதேவ். நதிகள் மீட்பிற்கு ஆதரவாக 16 கோடி பேர் மிஸ்டு கால் கொடுத்திருப்பதாகவும் 6500க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள பதிவு செய்திருப்பதாகவும் கூறுகிறார் ஜக்கி வாசுதேவ். நதிகளை மீட்பது குறித்து வரைவு அறிக்கை தயார் செய்யப்பட்டு அது மத்திய அரசிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக நிதி ஆயோக் சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளது என்கிறார் ஜக்கி வாசுதேவ். அதோடு நீர்வளத்துறை மற்றும் கங்கை நதி புத்துயிராக்க திட்ட அமைச்சகம் சுமார் 10 கோடி மரங்களை கங்கை நதி பகுதிகளில் நடுவதற்கும், கர்நாடக அரசு தங்கள் மாநிலத்தில் நதி கரையோரங்களில் சுமார் 25 கோடி மரக்கன்றுகளை நடுவதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வகுத்து செயல்படுகிறது. மகாராஷ்டிரா அரசாங்கம் கூடுதலாக 50 கோடி மரங்களை தங்கள் மாநிலத்தில் நதிக்கரை ஓரங்களில் நடுவதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் பதில் வைத்திருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். ஈஷாவின் ஆண்டு வருமானம் 400 கோடிகளுக்கு மேல் வருகிறது. துறவிக்கு எதற்கு இவ்வளவு பணம் என்றால் பணம் அதிகம் இருக்கிறது என்பதற்காக அதை என் தலையில் வைத்துக் கொள்ளவில்லை. அது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கேதான் இருக்கிறது. அதிக பணம் கிடைத்தால் மக்களுக்கு அதிக சேவைகள் செய்ய முடியும் என்கிறார். குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஒருவர் பிரம்மச்சரியத்தை எப்படி போதிக்க முடியும் என்றால், பிரம்மம் என்றால் எல்லாவற்றுக்கும் உயர்வான ஒன்று, சரியம் என்றால் அந்த வழியில் இருப்பவர்கள் என்று பொருள் என்கிறார். நான் துறவி இல்லை, காதலன், அனைத்தையும் காதலிப்பவன் என்கிறார். இதுவரை 50க்கும் மேற்பட்ட யானைகள் ஈஷாவால் மின்வேலிகளில் சிக்கி கொல்லப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கிறதே என்றால், இத்தனை வருடங்களில் ஒரு யானை கூட கொல்லப்படவில்லை என்று மறுக்கிறார். காடுகளை அடித்து நிலப்பகுதியை ஆக்கிரமித்து முறையான அனுமதி இல்லாமல் கட்டுமான பணிகள் மேற்கொள்வதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகிறதே என்றால், அனைத்து கட்டுமானங்களும் சட்டப்படியே நடந்திருக்கிறது. 1 இன்ச் நிலத்தை நான் ஆக்கிரமித்திருப்பதாக நீங்கள் நிரூபித்தால் நான் அனைத்தையும் விட்டுவிடுகிறேன் என்று உறுதியாக சொல்கிறார் ஜக்கி வாசுதேவ். இந்த தொகுப்பில் சொல்லப்பட்ட பெரும்பாலானவை ஜக்கி வாசுதேவ் பல்வேறு தருணங்களில் பேசியவையே. இந்த தொகுப்பை அவரது கருத்தை வைத்தே முடிப்பது பொருத்தமானதாக இருக்கும். மனித மூளையில் 1,00,000ல் 1 பாகமோ அதைவிட குறைவாகவோ மூளையுடைய ஒரு எறும்பிற்கு கூட தன் பிழைப்பை எப்படி நடத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரியும். அப்படி இருக்க இத்தனை பெரிய மூளை கொண்ட மனிதனுக்கு பிழைப்பு ஏன் பிரச்சனையாக இருக்க வேண்டும்? மனித விழிப்புணர்வுடன் ஒப்பிட்டால் பிழைப்பு என்பது அற்பமான விஷயம். ஆனால் மனித இனம் முழுவதும் ஒரு சேர தன் சக்தியையும் புத்தியையும் இந்த பிழைப்பை நடத்திக் கொள்வதற்கு மட்டுமே செலவு செய்து கொண்டிருப்பது பெரும் துரதிர்ஷ்டம். மனிதனுடைய ஆக்க சக்தி முழுவதும் நான் எப்படி பணம் சம்பாதிப்பது, பிழைப்பை நடத்திக் கொள்வது என்ற எண்ணத்திலேயே அமிழ்ந்து காணாமற் போய் கொண்டிருக்கிறது. வாழ்வில் பணம் சம்பாதித்து 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 பின் ஒரு நாள் இறந்து போனாலும் உங்களுக்கு மிஞ்சப் போவது என்னவோ சாம்பல் மட்டும்தான். என்ன ஒன்று, அந்த சாம்பல் ஒரு விலை உயர்ந்த பெட்டியில் இருக்கலாம். அதை தவிர்த்து வேறொன்றும் இல்லை.